பொறுப்புகள் அதிகரிக்கும். நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும், நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு புதுசா நிறைய பொறுப்பு கொடுப்பாங்க. பதவி உயர்வும் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருமானமும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சேலரியும் அதிகரிக்கும். சேலரி இன்கிரிமெண்ட் வரும், ப்ரொமோஷன் வரும், எல்லாமே வரும். இதெல்லாம் இருக்கு அப்படின்னா நமக்கு வேலை சுமை அப்படின்றது அதிகரிக்க தானே செய்யும். எனக்கு முதல்ல இருந்ததை விட இப்ப நான் மேனேஜர் போஸ்ட் வந்துட்டு இருக்கேன்ப்பா. மேனேஜர் போஸ்ட் வரும்போது அதுக்கான வேலை பளு இருக்கதானே செய்யும். பொறுப்பு அதிகமாகும் போது வேலை பளுவும் அதிகமாகும். அதுக்கு பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சின்சியரா செய்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழில் செய்றீங்க அப்படின்னா அந்த தொழில் உயர்வு அப்படின்றது வரும். நீங்க என்ன பதவியில இருக்கீங்களோ அந்த பதவியில கடைசி ஒரு மடங்கு உயர்வு அப்படின்றதாவது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா, அதையும் பாத்தீங்கன்னா புருஷன் சொல்லியிருக்காரு. அதுக்கும் மேல பாருங்க, மகர ராசி என்பர்கள் நீங்க என்ன வேலை செய்றீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் பொதுவாவே பாத்தீங்கன்னா மகர உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. உழைக்கிறதுக்கு கஷ்டப்படவே படாத ஒரு ராசி எது அப்படின்னா அது மகரம் அப்படின்னு தான் சொல்லலாம். எப்பயுமே எனக்கு வேலை செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும்பா. மனிதாபிமானம் நிறைந்த ஒரு ராசி எது அப்படின்னா மகரம் அப்படின்னு சொல்லலாம். மெழுகுவர்த்தி போல் தான் எரிந்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடியவர்கள். முக்கியமா குடும்ப உறுப்பினருக்காக தான் பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்தியா எரியக்கூடியவங்க மகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்கள் எல்லா விதத்திலையும் எல்லா வேலையும் எல்லா விஷயமும் இந்த வருடத்துல நடந்துரும். கவலைப்படாதீங்க. ஒரு முறைக்கு 2 முறை முயற்சி பண்ணுங்க. உங்களோட எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும்.